மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, விளிமிசைப்புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம், எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், இந்த வைகாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால வீடு நிலம் சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதாவது கிரகாரம்பம், கிரக பிரவேசம், வாசற்கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, வீடு பால் காய்ச்சறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. வைகாசி மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி 18/5/2025 ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி. அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அது ராகு கேது பயிற்சி பலனாக தனியாக பார்ப்போம். அடுத்ததாக வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள், அதாவது வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல். வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும், இந்த மாதத்தில் வருது. அன்றைய தினம் வீடு அதாவது கிரக ஆரம்பம், அதாவது வீடு மனை கொள்வது, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 26ஆம் தேதி வைகாசி விசாகம். அன்றைய தினம் புண்ணிய நதிகளில் நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷமும் பாவமும் விலகும். புண்ணிய நதிகளிலோ அல்லது கடலிலோ சென்று நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷமும் பாவமும் விலகும். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது முருகப்பெருமான் பிறந்ததே விசாக நட்சத்திரத்தில் தான். அப்போ அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வைகாசி விசாகத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது தொழிலிலே வெற்றி, வியாபாரத்திலே லாபம், அதே மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நினைத்த காரியமெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். யோகம், அதாவது 17ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதாவது 2-5 சம்பந்தப்படுது. 2ஆம் இடம் வருமானம், 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஆனால் செவ்வாய் நீச்சம். அப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் நீச்சம் தான். அப்போ 23ஆம் தேதி வரைக்கும் முருகப்பெருமானை, செவ்வாயுடைய அதிதேவதை யாருன்னா முருகன், முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். அதே போல் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்து அதிபதி 5ல் இருப்பது யோகம். அதாவது 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும் அப்படிம்பாங்க. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி 5ல் இருப்பதும் யோகம். ஆனால் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறது 0 பலன். உச்சம், ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் 100%, ஆட்சியாக இருந்தால் 50%, நட்பாக இருந்தால் 40%ங்கிற வரிசையில் பார்த்தீங்கன்னா நீச்சம் அப்படிங்கிறது 0 பலன். நன்மையோ தீமையோ செய்ய முடியாத அமைப்பு. அப்போ செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். 23ஆம் தேதி வரை செய்யும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி வாக்காதிபதி போய் 6ல் மறைகிறார்னா வாக்கிலே கவனம் வேண்டும், பேச்சிலே கவனம் வேண்டும். ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். 2ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறாரு 23ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். 9ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறார்னா தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், தந்தைக்குடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். அங்கே போய் இந்த 2க்கும் 9க்கு மறைகிறார்னா பொருளாதார சம்பந்தமான குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் மீனராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். இந்த ராசியிலே 17ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார். அப்போ ராசியில் 3ஆம் இடத்து, அதாவது 3ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான
மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். கீர்த்தி, தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்ததிபதியும் அவர் தான் இல்லையா, ராசியில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். அதாவது இந்த வைகாசி மாதம் 17ஆம் தேதி ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த வைகாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 2ஆம் இடங்கிறது என்ன, வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம். 3ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிப்பது யோகம். இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஒப்பந்தம், கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள் இருக்கும். ஆனால் அவர் தான் 8ஆம் இடத்து அதிபதி. 8ஆம் இடத்து அதிபதி வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்னா வாக்கிலே கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார சம்பந்தமான இழுபறி, தடை இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும் இந்த சுக்கிரன் 17ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது என்ன, வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி. 4க்கும் 7க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள், கூட்டுத்தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது யோகம். அதாவது 4க்கும் 7க்கும் உடையவர் 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம். வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து, அதாவது அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலேயே வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் 9ஆம் தேதி வரை. 9ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அதுவும் யோகம்தான். ஏன்னா ஒப்பந்த கிரகம் புதன். இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் கிரகம் புதன். அதே நேரத்தில் அந்த ஒப்பந்தம், கையெழுத்து, டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ அங்கே இருக்கார் புதன் அப்படின்னா பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம், கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக புதிய ஒப்பந்தம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரே மறுபடியும் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குருவோடு சேர்ந்து ஆட்சி பெறுகிறார். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 4ல் ஆட்சி பெறுறாருன்னா யோகம். ஏன்னா புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல புதன் இருப்பொழுது நிலம், இட சம்பந்தமான பத்திரப்பதிவு நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக அலட்டிக்காமல் ஒரு அதாவது நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்ததிபதி 4ல் இருக்கார் அப்படின்னாலும் யோகம். 7ஆம் இடத்ததிபதியும் அவர் தானே. 7ஆம் இடத்ததிபதி 4ல் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் இடங்கிறது சமூகம். இந்த சமூகத்தில் வாடிக்கையாளர்கள், சமூகத்தில் நிறைய பேர்த்துடைய அறிமுகம், வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடங்கிறது வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். கூட்டு தொழிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். அப்போ புதன் ஃபஸ்ட்டு 9 நாள் வருமான ஸ்தானத்தில் இருக்கார். அடுத்து இப்போ 23ஆம் தேதி கடைசி 9 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஆக புதன் உங்களுக்கு மிக அற்புதமாக ஃபேவரட்டாக இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கார். ஆனால் 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதி சம்பந்தப்படுவதாலும், அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்து அதிபதி 6ல் சஞ்சரித்தாலும், அதாவது குடும்பத்து உறுப்பினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், பேச்சுவார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். அதே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். கல்வியில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள், கல்வி தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆக இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு புதன் அனுகூலமாக இருப்பது யோகம். மற்றபடி ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.